நமசிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. குரு பகவான் இருக்கிறதுலையே ரொம்ப சுபகிரகம்ங்க. மிக மிக நவகிரகங்களில் சுபகிரகம் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடியவர் அப்படின்னா குரு பகவான் தாங்க. இவர் பொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் குழந்தைகளுக்கான காரகன், பெரும் பணத்துக்கான காரகன், தங்கத்துக்கான காரகன். இவ்வளோ சிறப்பானவர் இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பயிற்சி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்குங்க வாக்கியப்படி 26/5/2026 இந்த மே மாதம் நடக்குது. இதே திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/6/2026 நள்ளிரவில் 1:50 மணிக்கு நடக்குதுங்க குரு பெயர்ச்சி. ஓகே, குரு எங்கேருந்து எங்கே வர்றாரு அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாருங்க. கடகம் அப்படிங்கிறது குருவுக்கு ஒரு அற்புதமான வீடு. என்னதான் இவர் தனுசுலையும் மீனத்துலேயும் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூடங்க, இந்த கடகத்தில் இவர் உச்சமாகிறாரு. உச்சம் பெற்ற குரு எல்லாத்துக்குமே அற்புதமான பலன்களை வழங்குவார். அதுவும் குறிப்பாக நீர் ராசியில் குரு உச்சமாகிறது அற்புதமான அமைப்புங்க. இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்குங்க பஞ்சமஸ்தானத்தில் சனிங்க கடந்த 1 வருஷ காலமாக 1.5 வருஷ காலமாகவே ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக குழந்தைங்களால் உங்களுக்கு பிரச்சனை, அவங்களோட எதிர்காலத்தினால பிரச்சனை, நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே, அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன கஷ்டம். சரி, குழந்தைங்க தான் அப்படியா, சனியோட பார்வை 7ல் படுறதுனால வாழ்க்கை துணையுமே என்னை பற்றி புரிஞ்சுக்கல, 11/2 சனியை பார்க்குறனால பண வரவும் சரியில்லைங்க, குடும்பத்துலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பாருங்கள் அட்டகாசமான ஒரு சப்போர்ட் பண்ண போதுங்க. தைரியமாக சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. குரு உங்களுக்கு 2 மற்றும் 5 வருங்க. இவர் இவ்வளோ நாள் கடந்த 1 வருஷமாக 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாருங்க. அதனால் உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கல. பணத்தோட சப்போர்ட்டு ப்ளஸ் குழந்தைங்களோட சப்போர்ட் கிடைக்காம இருந்துச்சு. இப்போ 2க்கு 5 போய் 9ஆம் இடத்துல அதுவும் உச்சமாகறாருங்க. சூப்பர். குடும்பத்தோட சப்போர்ட் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்க போகுது. குழந்தைங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நல்ல ஆதரவாக சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்கங்க. பண வரவு உங்களுக்கு இந்த சமயத்தில் பல வகையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பயணங்கள் மூலியமாக நன்மை அப்படிங்கிறது இருக்குது. ட்ராவல் ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க, அதே மாதிரி வெளிநாடு டூர் ஏற்பாடு பண்ணுறாங்களே அவங்களுக்கு, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க. பாக்கியஸ்தானத்திலிருந்து குரு பாருங்க 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இது அற்புதமான காலகட்டம். உங்கள் மனசுக்குள்ளே நம்ம என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமோ, நம்மளால் ஏதாவது சாதிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு மனசஞ்சலம் உங்களுக்கு இருந்திருக்கும். சாதாரணமாக விருச்சிக ராசிக்காரங்க தைரியமான ஆளுங்க, போல்டான ஆளுங்க, அடித்து ஒரு விஷயத்த சாதிக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த 1 வருஷ காலமாக அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு குறைஞ்சிருக்குங்க. ஆனால் இந்த சமயத்தில் குருவோட பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 1ஆம் இடத்தை பார்க்குது, 3ஆம் இடத்தை பார்க்குது, 5ஆம் இடத்தை பார்க்குது. 1ஆம் இடம் உங்கள் ராசியை பார்க்குறனால உங்கள் தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். என்ன விஷயமா வா பார்த்துக்கலாம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல், ஒரு தைரியம் உங்களுக்கு வந்தே தீருங்க. ஒரு குழப்பம், அந்த டென்ஷன் இப்போ உங்களுக்கு கட்டாயம் தீந்துரும். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறனாலங்க நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. பெரும் பயணங்களுக்கு இல்லாமல் 3ஆம் இடம்ங்கிறது சிறு பயணங்கள். அப்போ சிறு பயணங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நன்மைங்க. உபஜயஸ்தானம் அப்படிங்கிறது 3ஆம் இடம். அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க.
கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். மீடியாவில் இருக்கிறவங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராமில் செலிப்ரிட்டியாக இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு வருட காலம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. உங்கள் வீட்டில் ஒரு விருச்சிக ராசியில் ஒரு குழந்தை பிறந்திருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் 2வது குழந்தைக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த 2வது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. 2ஆம் அதிபதி 5ல் இருக்கிறனாலங்க குடும்பத்தில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இல்லை ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கங்க இந்த சமயத்தில் இந்த ஒரு வருட காலம் வர்ற ஜூன்லேருந்து அடுத்த ஜூனுக்குள்ளே ஒரு வெளியூரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு பதவி தேடி வரக்கூடிய அமைப்பு எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களோட குழந்தை வளர்ந்த குழந்தையாக இருந்ததுன்னா, உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு உத்தியோகம் கிடைக்கிறது, அதுக்கு ஒரு தொழில் அமையக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே ரொம்பவே சூப்பர். அது மட்டும் இல்லாமல் உங்களோட குழந்தைக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் இந்த சமயத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். இது எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது 9ஆம் இடம்னு நாங்கள் சொல்லுவோங்க. அந்த 9ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கார். அப்போ கட்டாயம் நீங்கள் பேரனையோ பேத்தியோ கொஞ்சம் மகிழக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அந்த சமயம் சூப்பராக இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறது ஜோதிடம் அப்படிங்கிறது கை கொடுக்குங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரங்க, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பொதுவாகவே ஜோதிடம், வாக்குப்பளிதம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் இந்த சமயத்தில் 5ஆம் இடத்தை குரு பார்க்குறனால இவங்களுக்கு ஜோதிடம் புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னா ஜோதிடம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஜோதிடம் மட்டும் கிடையாதுங்க, மறைப்பொருள் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது இவங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக இவங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க, கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க. 5ஆம் இடத்துல சனி இருந்து வாய்ப்புகளை தட்டி விட்டாலும் குருவோட பார்வை அதே 5ஆம் இடத்துல படுறனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு திரும்ப வாழ்க்கையில் வரவே வராது. அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வருங்க. தாராளமாக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும். திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லை ஒரு வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு வாகனத்தை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் பண்ணவே கூடாதுங்க. இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, டக்குன்னு கல்யாணத்துக்கு பாருங்கள். அமைஞ்சதுன்னா தாராளமாக இப்போ கல்யாணம் பண்ணிக்கும் போது உங்கள் லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்துச்சுனாலும் அந்த பிரச்சனைகள் இந்த சமயத்தில் விலகி குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறது, அந்த மாதிரி அட்டகாசமான அனைத்து விதமான நல்ல காரியங்களும் இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு சூப்பராக நடக்க போகுதுங்க. இது ஒரு கோல்டன் பீரியட், பயன்படுத்திக்கோங்க. இந்த குரு பயிற்சி இன்னும் சாதகமாக ஆக்கிக்கோன்னா திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு வாங்க. 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணும்போது ப்ளஸ் அன்னதானம் அடிக்கடி நீங்கள் பண்ணும்போதும் உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும்.